ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மணிஷ் ஃபுட் அண்ட் ட்ராவலுங்க. நம்ம எங்கே போகிறோம் கேட்டிங்கன்னா கூர்க்கு போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கும் கேட்டிங்கன்னா சென்னை ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும். மைசூருக்கு வந்துட்டோங்க. இங்கேருந்து நம்ம ட்ராவலிங் ஆக்சுவலாக நல்லா இருக்குது. பார்க்க ஃபுல் சில் கிளைமேட் தான், செம்ம பண்ணிங்க. ஸோ இங்கேருந்து நம்ம கேப் புக் பண்ணியிருக்கோம். கேபில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிடுவோங்க. அரௌண்ட் 1-2 ஹவர்ஸில் போய் சேர்ந்து நினைக்கிறேன். எக்ஸாக்ட் டைம் எனக்கும் ஐடியா இல்லை. பட் ஃபாலோ பண்ணினா போகிற ப்ளஸ் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாங்க. ஸோ ஃபைனலாக கூர்க்கில் இறங்கிட்டோங்க. கூர்க்கில் எங்கேன்னு கேட்டிங்கன்னா துபாரே அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்கே நம்ம எதுக்காக வந்தோம்னா இங்கே ரிவர் ராஃப்டிங் நல்லாயிருக்கும், ப்ளஸ் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் ஏதோ இருக்குன்னாங்க. ஸோ அதுக்காக தான் மெயினாக வந்திருக்கோம். செம்ம கிளைமேட் செம்மையாக இருந்ததுங்க. ஆக்சுவலாக நாங்கள் வீட்டில் தான் எப்போவுமே வந்து எங்கே கிளம்பினாலும் ஃபஸ்ட் டைம் மட்டும் வீட்டிலேருந்து சப்பாத்தி எங்கள் அம்மாவோட ஃபேமஸ் பொங்கல் சட்னி பண்ணுவாங்க. பெரியதான் தெரியல உங்கள் ரிவர் ராஃப்ட் அங்கேயே ஸ்டார்ட் அதுதாங்க. ஸோ இன்னும் நம்ம போனால் இன்னும் நல்லா தெரியும். இன்னும் எங்கள் குதிரைங்கள்லாம் அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா நம்ம வந்து தண்ணியில் நடந்து போகிறோங்க. ஸோ கையில் செருப்பு எடுத்து வச்சுக்கோங்க மறக்காமல். காலையில் முட்டி தண்ணி இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம தண்ணியில் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி தாங்க இருக்கோம் இங்கே. ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே போயிட்டுருக்கோம், ஒரு எலிஃபென்ட் கேம்ப் ஒன்று இருக்குது. அந்த எலிஃபென்ட் கேம்பை போய் பார்த்து வருவாங்க. அதோட டைமிங் வந்து 11 to 4ங்க. 11 o'clock மேலே போய் க்ளோஸ் பண்ணுவாங்க. பார்த்து ஒரு 10 minutes வாக் சும்மா எல்லாம் நடந்து போயிட்டுருக்காங்க. செம்மையாக இருக்கான். ஹாய் காய்ஸ், நான் மனிஷோட தம்பி பேசுகிறேன். வாய்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு கேட்கும். இப்போ நம்ம போகிறது எங்கன்னா நான் எலிஃபெண்ட்டை பார்க்க போகிறேன். இதில் வந்து ஃபுல்லாக நடுவில் லேக் இது. இதுதாங்க துபாரி எலிஃபென்ட் கேம்ப். ஸோ உங்களுக்கு பார்த்தா எலிஃபென்ட் சாஃப்ரன் பேக் சைடில் இருக்கும். யானைகள் ஸோ நல்லா இருக்குங்க. எங்கே இருக்க யானை எல்லாருமே செம்மையாக இருக்குது. இதுதாங்க யானை செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கேம்ப் ஏரியில். ஸோ இதுதாங்க அந்த கேம்பெயின் நம்ம வந்து கேம்பெயின். ஸோ இது ரொம்ப பெரிய கேம்பெயின். இதே 4 இடம் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ அது போக நீங்கள் இங்கே துபாரி கேம்புக்கு வரணும். எலிஃபென்ட் துபாரி கேம்ப் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 minutes தண்ணிக்குள்ளே நடந்து வருங்க. நம்ம பேராண்மை படம் பார்த்துருக்கீங்களா, தண்ணிக்குள்ளே வந்து நடந்து போவாங்க எல்லோரும். அந்த மாதிரி நாங்கள் நடந்து வந்தோம். ஸோ வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கணும் கேம்ப்ஸ். ஒரு மலை மேலே மலைன்னு சொல்லலாம். லைக் நம்ம ஊட்டியாலும் கம்பேர் பண்ண முடியாது. பட் கொடைக்கானல் பெஸ்ட்டாக தாங்க இருக்குது. ஸோ இங்கே சுற்றி யானைதாங்க. அது நீங்கள் சாப்பாடு ஊட்டலாம், குளிக்க வைக்கலாம், எல்லாத்துக்குமே சார்ஜஸ். ஆனால் நம்ம வண்டலூர் ஜூவில் கூட இவ்வளோ கிட்ட பார்க்க முடியாது. பட் இங்கே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக எலிஃபென்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா டைமிங்ஸ் வந்து only 11 to 4 per person. ஃபார் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸில் வந்து 140 rupees. இன் ஜென்ரலாக 120 rupees. ஸோ இங்கே என்ன நடக்க முடியாதுன்னா நீங்கள் ஒரு போட் அரேஞ்ச் பண்ணுவாங்க, அவங்களே கொண்டு வந்துடுவாங்க உங்களை இங்கே வரதுக்கு. அதுக்கு எனக்கு ஐடியா இல்லைங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப் இவ்வளோ தூரம் வந்துட்டு நம்ம போட்டில் தான் நல்லா இருக்காதுல்ல, அதுக்காக தான். எம்மடி தாங்க எலிஃபென்ட் இருக்குது. செம்மையாக இருக்குது. தந்தமும் சரி அதுவும் சரி. ஸோ செம்மையாக இருக்குது பார்க்க. அதான் என்ன சங்கதி போட்டு கட்டியிருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் பயம் இல்லை, ஏன்னா எப்போ என்ன நடக்கலான்ட்டு. வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபாலோ மணிஷ் ஃபுட் அண்ட் ட்ராவல்ஸ். ஏன்னா 2 சண்டை போயிட்டுருக்கு டஸ்க்கு வச்சுக்கிட்டு. சண்டை இதுங்களா செம்மையாக இருக்குல்ல. டிஸ்கவர் சேனலோட பக்கத்தில் சரி தான் படித்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக அது கொஞ்சம் தான் சண்டை போடுறதுலாம் தெரியும். ஸோ ஃபைனலாக நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலிக்கு மஸ்ட் என்ஜாய் பண்ணலாம். ஸோ கிளைமேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். கூட்டம் 6 படிக்குது.